My name is Pramod Philip Cherian. Some of you know me. சகோதரருடைய பெயர் ஃபிலிப் செரியன், பிரமோத் ஃபிலிப் செரியன். சில பேருக்கு என்ன எனக்கு தெரிஞ்சிருக்கும். So I have come to Kotagiri camp last year, I think, right? It was last year. போன வருஷமும் நான் இந்த கோத்தகிரி கேம்ப் வந்திருக்கிறேன். So I am living in Kerala in a place called Pathanamthitta. பத்தனந்திட்டாங்கிற இடத்துல கேரளாவில் நான் குடும்பத்தோடு வாழ்ந்து வருகிறேன். We have a Bible college ministry. I am part of the ministry there in Pathanamthitta. பத்தனந்திட்டாவில் இருக்கிற அந்த பைபிள் காலேஜ் ஊழியத்தில் நான் பங்கு வகிக்கிறேன். Church also, I'm part of the ministry of the church. I'm one of the elders of the church. கோணஞ்சேரி சர்ச்சில் சகோதரர் ஒரு மூப்பராக இருக்கிறார். அந்த ஊழியத்திலையும் கூட பங்கு வகிக்கிறார். I know some of the brothers in Tamil Nadu for many. I have been knowing them for many years. தமிழ்நாட்டில் இருக்கிற சகோதரர்களுக்கு அநேக நாட்களாக தெரியும். So I'm very glad that you gave this opportunity for me to come and share a little bit of what I have learned about our topic which we are going to study. இன்று நான் படிக்கக்கூடிய சத்தியத்தில் நான் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். ஸோ என்னுடைய அந்த நான் கற்றுக்கொண்ட சத்தியத்திலிருந்து உங்களுக்கு சில சத்தியங்களை பகிர்ந்து கொடுக்க நான் வந்திருக்கேன். You can introduce yourself. I am பிரபாகரன். I am coming from திருச்சி. நான் திருச்சியிலிருந்து நான் வர்றேன். தேவனுடைய ஊழியத்தை நான் கடந்த 20 வருடங்களுக்கு மேலே குடும்பத்தோடு நாங்கள் செய்து வருகிறோம். This camp is very special. We are focusing on a special topic called eschatology. இந்த முகாம் ஒரு சிறப்பான முகாம். குறிப்பாக வருங்கால, கடந்த கால, கடைசி கால சத்தியங்களை குறித்தான உபதேசங்களை நாம் படிக்க போகிறோம். And we are covering two major books about eschatology, which are Daniel and Revelation. அந்த கடைசி கால சம்பவங்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான 2 புத்தகங்களில் தானியேல், வெளிப்படுத்தல், அந்த 2 புத்தகத்தையும் ஆழமாக படிக்க போகிறோம். There are other books also, like so many things are in Isaiah or Zechariah, or there are other books like even I would say even Genesis. ஏசாயா, சகரியா, சில சமயம் ஆதியாகமம் கூட சொல்லுவேன் நான். அதுலேயும் கூட கடைசி கால சத்தியங்களை பற்றி சொல்லப்படுகிறது. But these two books are very important in the sense it covers a lot of end time things. ஆனால் தானியேல் புத்தகமும் வெளிப்படுத்தல் விசேஷமும் அந்த கடைசி கால நிகழ்வுகளை குறித்து மிக வெளிப்படையாக தெளிவாக சொல்லப்படுது. By God's grace, we have two scholars who are going to deal with those two books. ஸோ அந்த 2 புத்தகத்தை குறித்து இது இன்னும் சிறப்பான இறையியல் நிபுணர்கள் இருக்காங்க. The front and the back, there are 2 scholars sitting here. So my job is very simple, just to introduce some broader concepts about different views on eschatology and what are their arguments. What is the answer that we, those of us who hold to a particular view, we are going to discuss that. How can we answer those things, etc. அந்த 2 புத்தகங்களை குறித்த அடிப்படை சத்தியங்களை, ஆழமான சத்தியங்களை எல்லாம் கடைசியில் வந்திருப்பவரும் முன்னாடி வந்திருப்போம் சொல்லுவார்கள். சகோதரனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அந்த கடைசியில் சத்தியங்களை குறித்தான பல்வேறு பரிமாணங்களை பற்றிய அந்த சத்தியங்களை நான் கொஞ்சம் சொல்ல போகிறேன். In theology, this field of study is called eschatology. இறையியல் என்ற அந்த பிரிவில் கடைசி காலம், அதாவது கடைசி காலத்தில் நிகழக்கூடிய அந்த நிகழ்வுகளை பற்றிய சத்தியம், எஸ்கட்டாலஜி. The word actually comes from it's a Greek word, comes from 2 words, eskatos and logos. எஸ்கட்டோஸ், லோகோஸ் என்று சொல்லப்படக்கூடிய 2 கிரேக்க வார்த்தைகளிலிருந்து வந்த ஒரு வார்த்தையாகும் எஸ்கட்டாலஜி என்பது கடைசி கால நிகழ்வுகள். Eschatos is about the end, the last things. எஸ்கோ என்றால் அது கடைசி காலம் என்ற அர்த்தம். Logos or logia is about speech, study, reasoning, discourse, things like that. லோகோஸ் என்பது அதை ஆராய்ச்சி செய்வது, அதை குறித்து ஆழமாக படிப்பது என்ற ஒரு அர்த்தமாகும். So this camp we have to think, reason, have discourse on the topic concerning end times. ஆகவே இந்த 3 நாட்களும் நாம் கடைசி கால நிகழ்வுகளை குறித்தான உபதேசங்களை நாம் ஒரு பரந்த ஆழமான விஷயத்தில் படிக்க போகிறோம். But Daniel and Revelation will have a lot of other truths also, as we will be hearing. வெளிப்படுத்தல், தானியேல் புத்தகங்களில் கடைசி கால சத்தியங்களை மட்டுமல்ல, அதோடு கூட இன்னும் வேற சத்தியங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. அதையும் கூட தியானிப்போம். Eschatology is one of the most controversial topics in the entire theology. அதாவது இறையியல் படிப்பிலேயே அதிகமாக விவாதத்துக்கு உட்பட்ட ஒரு படிப்பு கடைசி கால உபதேசங்கள்.
Take any theological topic, there will be people who disagree, but that is because they don't believe in the full inspiration of the Bible. They don't believe certain things of the Bible. Some of the disagreements are because of that, but eschatology is not like that. அதாவது இறையியல் படிப்பில் நிறைய உண்டு, அதை சில மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த வேத புத்தகமானது பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு எழுதப்படவில்லை என்று நம்பக்கூடிய மக்கள் எதிர்த்து பேசுவார்கள். ஆனால் இந்த கடைசியான உபதேசம் அப்படி அல்ல. வேதம் 66 புத்தகமும் தேவன சத்தியம் தான் விளங்கு என்று நம்பக்கூடிய மக்களும் கூட பல்வேறு சத்தியங்களில் அவர்கள் முரண்படுகிறார்கள். கடைசியான சத்தியங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது. I was about to say that. So because even Bible believing Christians, those who really study the Bible also, for some reason, maybe because of the complexity of the matter, they have interpreted it differently. வேதத்தை ஆழமாக நம்பக்கூடிய மக்களும் கூட இந்த கடைசியான உபதேசங்களை பற்றி படிக்கும் பொழுது ஒருவேளை அந்த படிப்பே மிகவும் கடினமான படிப்பாக இருக்கிறபடியினால் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் முரண்படுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். So one reason is because it seems when you look at it, the topic, it's actually really complicated. உண்மையாகவே கடைசியான சத்தியங்கள் என்று பார்க்கும் பொழுது அது மிகவும் கடினமான ஒரு சத்தியம்தான். Because God has been revealing these truths in portion over thousands of years progressively. அதாவது தேவன் கடைசி காலத்தில் என்ன நிகழும் என்பதை அவர் ஆரம்ப நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே படிப்படியாக ஒன்றாக சொல்லி வருகிறார். And so the first revelation will have only a little bit, and then more details later. So we find it difficult to, how do we merge everything correctly? How do we fix everything correctly? Fit everything correctly? தேவனானவர் அந்த கடைசியான சத்தியங்களை பற்றி பார்க்கும் பொழுது அவர் பங்காக வகையாக மெதுவாக வெளிப்படுத்துகிறார். ஆகவே அதை நாம் மெதுவாக முதலில் ஒரு வெளிப்பாடு, அப்புறம் இன்னும் அதிகமான வெளிச்சம் என்று பார்க்கும் பொழுது அது புரிந்து கொள்வதற்கு கடினமான விஷயம் தான். So one of the aims I have in my series of sessions, one of my aim is help us understand that some things are really difficult. அதாவது சகோதரன் இங்கு சொல்லிக்கப்படக்கூடிய முக்கியமான சத்தியங்களில் இவருடைய ஒரு நோக்கம் என்னவென்றால், கடினமான இந்த கடைசியான சத்தியத்தை படிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய கடினமான பகுதிகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். It's not because we are some superior godly people, we understand it particular way, and some of the Reformed theology folks are understanding it differently, not because they are ungodly, but because things are really difficult. உண்மையாகவே சத்தியம் மிகவும் கடினமானது. ஆகவே நமக்கு அதிக வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது, நம்ம அதிக புத்திசாலிகள். அந்த ரிஃபார்ம்டு தியாலஜி அந்த மக்களுக்கு குறைஞ்சான வெளிப்பாடு, குறைந்த புத்திசாலிகள், அப்படி அர்த்தம் அல்ல. So one of my aims is to understand the complexity, and so that we'll be a little bit sympathetic to a different view. Even though we don't agree with them, we at least should understand why they are arguing like that. இந்த சத்தியங்களை குறித்தான மாற்று கருத்தை வைத்திருக்கிற மக்கள் ஏன் அந்த கருத்தை கொண்டிருக்கிறார்கள், ஏன் அதற்காக வாதாடுகிறார்கள் என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். அதற்காக நான் அதையும் சொல்ல போகிறேன். At the same time, we need to know the truth. அதே சமயத்தில் நாம் உண்மையாகவே வேதம் என்ன சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவுடைய வருகை குறித்து அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். That is also one of the aims. So as we study more and more, even though maybe it gives you more complications, but it is a step toward knowing the truth. ஒருவேளை நான் சொல்லித் தருவது உங்களுக்கு இன்னும் இந்த பாடத்தை கடினமாக்கலாம், ஆனால் அவை எல்லாமே சத்தியங்களை கற்றுக்கொள்வதற்கான ஒரு படிக்கிறதுக்காக அமையும் என்று நான் நம்புகிறேன். There is people used to say about everything, every topic like this. Some people are extremely confident. The sign of confidence is either the person doesn't know anything, he's very confident about what he knows. There's one. If you take a very confident person, is one of the two camps. One option is he doesn't know anything. He's very confident about what he knows. அதாவது தான் சொல்ல விரும்புகிற சத்தியத்தை குறித்து மிகவும் அதிக நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய மக்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம். இரண்டு வகையாக, ஒன்று இது அல்லது ஒன்று அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். ஆகவே நிச்சயமா இதுதான் உண்மை என்று சொல்வார்கள் ஒருவேளை. The other side is he has gone through all the difficulties and wrestled with everything and finally come to a conclusion. Therefore, whatever argument he has, he already thought through everything, so he knows this is true. இன்னொரு பக்கம் என்னவென்றால், நாணயத்தின் நிர்பக்கும் போது அவர் அந்த கடினமான பகுதியை ஆழமாக தெளிவாக படிப்படியாக படித்திருப்பது நிமித்தம் இதை குறித்து நான் நன்றாக அறிவேன் என்று அவர் உறுதியாக சொல்லுவார். So in which category are you?
சகோதரன் இரண்டாவது கேட்டகரியா? I'm in neither of the categories because I'm somewhere in between. I'm not completely confident in everything because there are complexities. நீங்கள் இந்த இரண்டு பக்கத்தில் எந்த பக்கம் இருப்பீர்கள்? நான் ரெண்டு பக்கமும் இல்லை, நடுவில் இருக்கிறேன். படித்துக் கொண்டு வருகிறேன் நான். So sir, as we study more and more, so my point is to say many of us may be beginning in the first category, very confident about our church's view because we don't know any complexities. நம்ம சபையை சேர்ந்த மக்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு விதத்தை குறித்து மிகவும் உறுதியாக இருப்பார்கள், ஏன்னா அவர்கள் ஒன்றும் தெரியாமல் இருக்கும். So is it good or bad? I don't know. சரியா தவிர என்பது வேற விஷயம். I think it's not good. So better is to know some more complexities, but then don't settle down, then further study and come to the understanding what is the truth. Ultimately come to the understanding. ஆகவே நாம் கடினமான பகுதியை முதலில் படிப்போம், படித்த பின்பு படிப்படியாக சத்தியங்களை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்வோம். The interesting thing is when you reach here also, maybe you believe exactly the same thing. When you reach the other second stage also, you exactly the same thing. But now you know why you believe it. You know all the arguments, you know all the reasons. ஒருவேளை நாம் ஏன் அந்த மக்கள் இது போன்ற மாறுபட்ட கருத்துக்களை வைக்கிறார்கள் என்பதை குறித்து தெளிவாக அறிந்திருப்பீர்களானால் நிச்சயமாகவே தெரியும் ஏன் அவர்கள் அப்படி வாதாடுகிறார்கள் என்று. So these things are our aim, but ultimately the final aim is, by studying this, the final aim I have about all of us is, including myself, is develop something called Christian hope. Develop Christian hope. ஏன் இந்த கடினமான பாடத்தை பல்வேறு மாறுபட்ட விதங்களில் படிக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், கிறிஸ்துவத்திற்கு என்று ஒரு நம்பிக்கை உண்டு, கிறிஸ்துவின் மேல். ஆகவே நாம் இதெல்லாம் படித்து முடித்த பின்பு கிறிஸ்துவ நம்பிக்கையில் நாம் ஆழமாக வேறு கொண்ட மக்களாக வளர வேண்டும் என்பதுதான் இதன் அடிப்படை நோக்கமாக இருக்க வேண்டும். Last 1 year or so I was trying to understand this Christian hope more and more, and I understood that you take any book of the Bible is focusing a lot on hope. நான் கடந்த வருடத்தில் கிறிஸ்தவ நம்பிக்கை குறித்து படித்துக் கொண்டிருந்தோம். வேதத்தில் எந்த புக்கை எடுத்தாலும் அதில் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கை குறித்து அது இன்னும் ஆழப்படுத்துகிறதாக அந்த And the way the apostles and even Lord Jesus and apostles are presenting hope is in such a way that without that you really cannot live the Christian life. அப்போஸ்தலராகட்டும் இயேசு கிறிஸ்துவாகட்டும் அவர்கள் பல்வேறு விதங்களில் சத்தியங்களை சொல்லிக் கொடுத்தாலும் கூட அதை படிக்கிற மக்கள், கேட்கிற மக்கள் இறுதியாக ஒரு நம்பிக்கை கொண்ட மக்களாக காணப்பட விரும்புகிறார்கள். ஏனென்றால் நம்பிக்கை இல்லாவிட்டால் கிறிஸ்தவமே ஒன்றுமில்லாமல் போய்விடும். Some of Apostle Paul, some of the great problems he goes through, he lost everything. He thought he's going to be destroyed, killed, but he has hope. The hope is what sustains him. அப்போஸ்தலர்களாகட்டும் குறிப்பாக பவுலாகட்டும் அவர்கள் வாழ்க்கையில் நிறைய பாடுபடுகிறார்கள். கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்தாலும் கூட அதையும் தாண்டி அவர்கள் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்று தேவன் கொடுக்கிற நம்பிக்கை நிலைத்திருக்கிறார்கள். Some of the problems even Lord Jesus, apostles went through, I believe if at least a bit of that we experience, we cannot survive it because we don't have that level of hope. இயேசு கிறிஸ்துவும் ஆதி திருச்சபை வாழ்ந்த அந்த கிறிஸ்தவ மக்களும் அவர்கள் பட்ட பாடுகள், வேதனைகள், துக்கங்களை நாம் அனுபவிப்போமானால் நிச்சயமாகவே அவர்களைப் போல நினைத்திருக்க நம்மால் முடியாது. ஏனென்றால் அவர்கள் அதோடு கூட கடந்து போகும் பொழுது அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை வித்தியாசமானது. So as we study in this session and also I believe in Daniel and Revelation also, what you need to develop this hope, the true hope that the scriptures is revealing to us. நாம் படிக்க போகிற இந்த பாடமாகட்டும் அல்லது தானியேல் புத்தகமாகட்டும் வெளிப்படுத்தல் புத்தகமாகட்டும் இவையெல்லாம் நாம் கிறிஸ்துவனாக நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையில் நம்மை வளரச் செய்ய வேண்டும். So before we come to the disagreements among different Bible believing Christians on eschatology, let me talk about the agreements, what we agree. அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய கடைசி வருகை, கடைசியான சம்பவங்களை குறித்து மாறுபட்ட பல கருத்துக்கள் இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதற்கு முன்பாக எந்த சத்தியத்தில் எல்லாரும் ஒன்றுபடுகிறார்கள் அதை தியானிப்போம். முதலாவது, all Bible believing God honoring Christians agree on major aspects of eschatology. Only details are different. வேதத்தை நேசிக்கக்கூடிய, தேவனை நம்பக்கூடிய மக்கள் ஒரு அதில் கடைசியான சத்தியத்தை குறித்த மைய கருத்தில் அவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். Once you go into the specifics, details,
There are lots of disagreements. அதில் அவர்கள் இன்னும் உள்ளே சென்று குறிப்பிட்ட விஷயங்களை படிக்கும் பொழுது அதில் அவர்கள் வேறுபடுகிறார்கள். So first, there are so many things we can say. So I am just going to share some major ones. The major agreement is concerning the Lord Jesus's physical return. எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம், இயேசு கிறிஸ்துவானவர் சரீர பிரகாரமாக இரண்டாம் முறை அவர் இந்த பூமியில் வருவார் என்பதை. Another term is second coming of Jesus. இயேசுவுடைய Every Christian agrees. Every Bible believing Christian agrees. வேதத்தை நம்பக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களும் ஒத்துக்கொள்ளக்கூடிய முதல் சத்தியம் இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகையாகும். This is the reason of agreement is this is very clearly taught in many verses. ஏன் எல்லாரும் ஒத்துக்கொள்கிறார்கள்? வேதத்தில் மிகவும் தெளிவாக துல்லியமாக சொல்லப்படுகிறது. Let's read a few verses. சில வசனங்களை வாசிப்போம். Acts chapter 1, அப்போஸ்தலர் அதிகாரம் 1 verses 10 and 11. 10-11. Jesus, after his resurrection, this is a time of his ascension, going up to heaven, physically in his glorified body. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் மறுரூபமாக்கப்பட்ட அந்த சரீரத்தில் அவர் பரலோகம் செல்கிறார். At that time, you know, what's angels, the two men standing there, these divine or angelic beings. அந்த சமயத்தில் இரண்டு அந்த தூதர்கள் என்ன சொல்கிறார்கள்? It says there, why do you stand looking at heaven, verse 11? This Jesus who has been taken up from you into heaven will come in just the same way as you have watched him go to heaven. Exactly the same way he is going to come. இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். So how did he go up? He go up physically in the glorified state. Exactly like that he is going to come. எப்படி இயேசு பரலோகத்துக்கு சென்றார்? மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு பரலோகத்துக்கு செல்கிறார். அதே போல் சரீரத்தோடு மீண்டும் இறங்கி வருவார். So what we understand is Jesus is coming is not some symbolic, some mystical. No. He's a glorious coming of the Lord is clearly taught. இயேசு கிறிஸ்துவானவர் ஏதோ ஒரு வருவது போல தோற்றமளிக்கக்கூடிய ஒரு மாயாவது போல் வருவது கிடையாது. அவர் சரீர பிரகாரமாக எப்படி சென்றோ அதே போல் சரீரத்தில் இருந்து வரப்போகிறார். This is important. This is, even though it's very straightforward, this is an important one because there is a group of theologians who call preterists. They argue that, at least the full version of that argues that Jesus actually came in a secret way in AD 70. இது மிகவும் தெளிவாக சொல்லப்படுகிறது, எல்லாருக்கும் புரிவது போல. இயேசு கிறிஸ்து எப்படி சரீரத்தில் போனாலும் மீண்டும் வருவார் என்று. ஆனால் இதை நாம் விசுவாசிக்க வேண்டியது அவசியமாகும். ஏனென்றால் இப்படி இயேசு வரப்போவது கிடையாது. இயேசு கிறிஸ்துவான preterist. So basically it means the end-time things already happened in around AD 70. அதாவது கிபி 70வது வருடத்திலேயே இயேசு கிறிஸ்துவானவர் வந்துவிட்டு சென்று விட்டார் நம்பக்கூடிய மக்கள் உண்டு. அவர்கள் இதை ஒத்துக்கொள்வது கிடையாது. So if we get time we'll talk about that later, but because of that we have to see this verse. This verse doesn't say any hidden mystic coming. No. Exactly as he went. They all looked at it. They all saw him go up. Exactly like that he is going to come back. இந்த வசனமானது எந்த விதமான உள்கருத்தையும் கொண்டிருப்பது கிடையாது. தெளிவாக சொல்லுகிறது இயேசு சரீரத்தில் பரலோகத்துக்கு போனால் மீண்டும் வரப்போகிறார் என்று. அப்படியே வருவார் அவர். Let's read another few more verses. Matthew 24:30. மத்தேயு 24:30. And English, and then the sign of the Son of Man will appear in the sky, and then all the tribes of the earth will mourn, and they will see the Son of Man coming on the clouds of the sky with power and great glory. Everybody is going to see him. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் வருவதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். One more verse we can read, similar verse, Revelation 1:7. Revelation 1:7. Behold, he is coming with the clouds, and every eye will see him, even those who pierced him, and all the tribes of the earth will mourn over him. Yes, amen. So everybody is going to see. So he cannot be a mystical coming. The second coming is very clear. வெளிப்படுத்தல் 1:7 வாசிக்கிறோம், இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தை எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். We have to ask, when coming to preterism, we are going to discuss that, but we have to ask the question, did all the tribes of the earth saw Jesus coming in AD 70?
இயேசு கிறிஸ்துவான ஒருவேளை அவர்கள் சொல்வது போல கிபி 70 இயேசு வந்திருப்பாரானால் உலகத்தில் இருக்கிற எல்லா கோத்திரத்தையும் கண்டிருப்பார்களா? If not, that's not the second coming. அப்படி இல்லை என்றால் இயேசுடைய இரண்டாம் வருகை அது அல்ல என்றுதான் அர்த்தம். Hebrews 9:28. எபிரேயர் 9:28. So Christ also, having been offered once to bear the sins of many, will appear a second time for salvation without reference to sin to those who eagerly await him. See the word second time, that's where we get the second coming of Christ. இரண்டாம் தரம் என்று வாசிக்கிறோம். அதனால தான் இயேசுவுடைய இரண்டாம் வருகை என்று சொல்கிறோம். He says once came to offer once, it's mentioned here why? To bear the sins of many, that is including us. நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக சுமக்கும்படியாக முதலாம் முறை இயேசு வந்தார். ஒரு தரம் இயேசு வந்தார். That's the purpose of first coming, right? அதுதான் இயேசுவுடைய முதலாம் வருகையினுடைய நோக்கம். What is the purpose of second coming for us? இரண்டாம் வருகையுடைய நோக்கம் என்ன? Yeah, it's appear second time for salvation to those who eagerly await him. இயேசுவின் வருகையை காத்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் முறை வரப்போகிறார். So when is our salvation going to be completed? எப்பொழுது நம்முடைய ரட்சிப்பு நிறைவடைய போகிறது? Second coming of Jesus, when Jesus returns, that's where we are actually going to be completely saved. இயேசு வரும்பொழுதுதான் நம்ம ரட்சிப்பு நிறைவடையும். அதற்காகத்தான் நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம் இயேசுவின் வருகைக்காக. So that's why it says here, believers, Jesus is coming for whom? For those who eagerly wait for him. இயேசுவுடைய இரண்டாம் வருகைக்காக அவளோடு காத்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காகத்தான் இயேசு வரப்போகிறார். So this camp should at least develop that, okay, as a child of God whose sins are forgiven by the first coming, we have to eagerly await the second coming. இயேசுவுடைய பிள்ளையாகிய நான், தேவனுடைய பிள்ளையாகிய என்னுடைய பாவத்தை எல்லாம் இயேசு முதலாம் முறை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியினால் இரண்டாம் முறை அவருடைய வருகைக்காக நான் அவளோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். He is coming for them, those who eagerly wait for. இயேசுவுடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காக அவர் வரப்போகிறார். Very interesting verse, right? அது அருமையான வசனம் அல்லவா? We'll read one more. Okay, you want to? Yeah. Titus 2:13. தீத்து 2:13. Looking for the blessed hope and the appearing of the glory of our great God and Savior Jesus Christ. Here, Jesus' coming is mentioned as our blessed hope. Blessed hope. இயேசுவுடைய வருகையை இங்கே எப்படி சொல்லப்படுகிறது? நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் என்று சொல்லப்படுது. See that experience of the blessed hope of living with the hope of Jesus' return to those for our salvation, right? To those who await his return. That should be developed in our life, and this camp, my prayer is this camp will be a stepping stone to develop the blessed hope. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். ஆகவே இந்த கேம்பானது அந்த நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்தை குறித்து அதிகமாக நாம் அறிந்து கொள்வதற்கும் அந்த ஆனந்த பாக்கியத்தில் அந்த நம்பிக்கையில் நாம் வளர்வதற்கு இந்த கேம்ப் உதவி செய்யட்டும். So the greatest agreement, the lot of other things, but one major agreement of all Bible believing Christians concerning eschatology, our topic is the second coming of Jesus. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய, வேதத்தை நம்பக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இயேசுவுடைய இரண்டாம் வருகை. Another second major agreement is concerning the bodily resurrection of the dead. இரண்டாவது சத்தியம் சரீர உயிர்த்தெழுதல். இறந்து போனவர்கள் நிச்சயமாகவே உயிர்த்தெழுவார்கள் என்பதை குறித்து எல்லாரும் ஒத்துக்கொள்கிறார்கள். I hope if the camp will have sufficient time, Selvina Anna might be taking this. Daniel 12 verse 2 has explicit teaching on that. Daniel 12:2. நிச்சயமாகவே மரித்து போனவர்கள் எல்லாரும் உயிரோடு எழுவார்கள் என்று சொல்லப்படக்கூடிய தானியேல் அதிகாரம் 12:2 செல்வினா தெளிவாக விளக்குவார் என்று நம்புகிறேன். English it's like this, and many of those who sleep in the dust, and that's talking about death, sleep in the dust of the ground will awake, talking about resurrection. These to everlasting life, but the others to reproach and everlasting contempt. Talking about two kinds of bodily resurrection. Because they are in the dust, they will come out of the dust. தானியேல் 12:2 பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய, அதாவது மரித்து போனவர்கள் அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். So this very clearly, even the Old Testament
this very clearly teaches that from the dust, meaning it's not like you die and your spirit goes to heaven, therefore in a symbolic way you are resurrected with Christ. No. What is in the dust will come, be awake. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே மிகவும் தெளிவாக துல்லியமாக சொல்லப்படுகிறது. நீங்கள் இயேசுவோடு கூட ஒரு ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்க உயிர்த்தெழுவீர்கள், அப்படியெல்லாம் அங்க சொல்லலுங்க. தெளிவா சொல்லப்படுது, பூமியின் தூளி, அதாவது நீங்க அந்த புழுதியில மண்ணுக்குள்ள செத்து கிடக்கிற சரீரமானது அங்கிருந்து சரீர பிரகாரமா உயிர்த்தெழுவீங்க. சிலர் நித்திய ஜீவனுக்கும், சிலர் நித்திய ஆக்கினைக்கும். This was also progressively revealed, but Daniel very explicitly mentions. We also have a reference in this hope is there in Job also. இந்த சத்தியமானது ஆதியாகமத்திலிருந்து படிப்படியாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட தானியேல் புத்தகத்தில் மிகவும் தெளிவாக சொல்லப்படுகிறது. யோபு புத்தகத்தில் இன்னும் அதிக தெளிவாக சொல்லப்படும். Job he is speaking about his hope. Job chapter 19, யோபு 19 25 to 27, it says here, I know my Redeemer lives, and at last he will rise up over the dust of this world. Verse 26, even after my skin is destroyed, yet from my flesh I shall behold God. And verse 27 also, my eyes will see, my eyes, even after my death, I will see with my eyes. யோபு தன்னுடைய நம்பிக்கையை இப்படி சொல்லுகிறார் தெளிவாக, இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். நான் என் கண்களே அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே பார்ப்பேன். என் மாம்சம் எல்லாம் செத்து போன பின்பு என் மாம்சத்தில் நான் மறுபடியும் உயிர்த்தெழுந்து அதே கண்களில் நான் என் மீட்பரை பார்ப்பேன் என்று சொல்கிறார். He is not here saying after I die my spirit will be with God, my spirit will see God. No. He is talking about in my flesh I am going to see. இங்க தெளிவாக சொல்கிறார், நான் மரித்து போன பின்பு நான் என் ஆவியில் என் தேவனை பார்ப்பேன் என்று சொல்லல வரங்க. தெளிவாக சொல்கிறார், என்னுடைய மாம்சத்தில் என் மாம்ச கண்களில் நான் என் இயேசுவை பார்ப்பேன். Isaiah chapter 26:19, another prophecy, Isaiah 26:19 about this resurrection. Your dead will live, their corpses will rise. Dead bodies, corpses will rise. You who dwell in the dust, awake and shout for joy, for your dew is as the dew of the dawn, and the earth will give birth to the departed spirits. Isaiah 26:19. மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோடு கூட எழுந்திருப்பார்கள். Yes. So Old Testament has that clear hope. Coming to New Testament also, we find that the Jewish believers had the hope, and the early Christian apostles had the same hope. So we are continuing the same hope mentioned in the Old Testament. பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு இந்த நம்பிக்கை உண்டு. அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டு மக்களுக்கும் கூட இதே நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. Let's read a few verses from the New Testament. Come to Acts chapter 24. புதிய ஏற்பாட்டிலும் சில வார்த்தைகளை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 24. Paul is before the governor, I think Felix, and Acts chapter 24, 14, 15. He explains his belief of hope. I have hope in God, which they themselves, as the Jewish people, also accept. What Paul is sharing the Jewish hope. So Christian hope is not a different hope. They are sharing the Jewish hope. What is the sharing hope? Shared hope. பவுலானவர் அவர் யூதனாக இருக்கிறபடியால் அந்த யூதர்களுடைய நம்பிக்கையை ஃபர்ஸ்ட் சொல்கிறார். So that's what it says here. I have that same hope. எனக்கும் அவர்களுடைய நம்பிக்கையில் நம்பிக்கை உண்டு. What is the hope? என்ன நம்பிக்கை? 15 வாசிக்கிறோம் தமிழ்ல. நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். The Jewish people, because they have the Old Testament, they developed a correct hope. The hope is, that's called a hope for them, because they hope that both the righteous and the unrighteous will be resurrected. Why both? Because God is going to reward the righteous and God is going to punish the unrighteous. Both are their hope. இங்கு பவுலானவர் இவர்கள் என்று சொல்வார்கள் யூதர்கள். ஆகவே யூத சமூகமானது அவர்கள் உயிர்த்தெழுதலை குறித்தான சில சத்தியங்களை நம்புகிறார்கள். அதே நம்பிக்கை எனக்கு உண்டு என்று சொல்கிறார்கள். So sometimes we think that Jesus came and completely different some hope gave. No, Paul is very clearly saying I am sharing that exactly same hope mentioned in the Old Testament believed by the Jews. இயேசு கிறிஸ்து வந்து வேறு நம்பிக்கை குறித்து போதித்தார் என்பது அர்த்தமல்ல.
அந்த பழைய ஏற்பாட்டு மக்கள் என்ன நம்புகிறார்களோ அந்த நம்பிக்கையை நானும் கொண்டிருக்கிறேன் என்று பவுலானவர் சொல்லுகிறார். What we have in the New Testament is more details of that existing hope. ஆகவே புதிய ஏற்பாட்டு நம்பிக்கை என்னவென்றால் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் கொண்டிருந்த நம்பிக்கையை குறித்து இன்னும் ஆழமான தெளிவான சத்தியங்களை மிகவும் அது விளக்குகிறது. Okay, so coming down, let's read one more verse, a few more verses maybe. Now coming to what role of Jesus in this. John chapter 5 verses 28 and 29. யோவான் 5 Gospel, yeah. 25 26 28 29 இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த வார்த்தையில் மிக வெளிப்படையாக சொல்கிறார். Now this is a new detail, new revelation that how is the dead going to rise? By hearing the voice of Jesus Christ. They are going to rise. பழைய ஏற்பாட்டில் என்ன வாசித்தோம்? சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய ஆக்கினைக்கும் எழுந்திருப்பார்கள் என்று வாசித்தோம். ஆனால் இங்கே அது எப்படி எழுந்திருப்பார்கள்? இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது மரித்தோர் உயிரோடு எழுவார்கள் என்று அது இன்னும் தெளிவாக்கப்படுகிறது. Jesus' authority over the dead also, not the living and the dead, is established because Old Testament had the hope. But Jesus comes and says, by hearing Jesus' voice, they'll rise. இயேசு கிறிஸ்துவானவர் பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு நம்பிக்கை உண்டு. புதிய ஏற்பாடு அந்த நம்பிக்கையை என்னுடைய வார்த்தையால் தருகிறது. எனது வார்த்தையால் அந்த நம்பிக்கையானது நிறைவேறுகிறது என்று சொல்கிறார். There are many verses like that. Let's read one. I'll skip a few. Let's read another one. Philippians 3:20-21. பிலிப்பியர் 3:22-23. For our citizenship is in heaven, from which we also eagerly wait for a Savior, the Lord Jesus Christ. Now verse 21 is the key here. Who will transform the body of a humble state into conformity with the body of His glory by His working, through which He is able to even subject all things to Himself. So again, Jesus is the one who is bringing about this transformation of our body. Who is doing that? Who is doing that? யார் அதை செய்ய போகிறார்? Jesus Christ. Yeah. The crucified, risen, ascended Messiah who is going to மரித்து உயிரோடு எழுந்த பரலோகத்துக்கு சென்று அந்த மேசியாவை செய்ய போகிறார். By His power He is going to transform our lowly, humble body, which is body of sickness, body of tiredness, death. This body will be transformed into what? தன்னுடைய வல்லமையினால் அற்பமான நோயுற்ற சோர்ந்து போகிற பலவீனப்பட்ட இந்த சரீரத்தை இயேசுவானவர் அவர் தன்னுடைய சரீரத்துக்கு ஒப்பாக ask the question, into what? Don't answer. நோய் பிடித்த மிகவும் பலவீனமான சோர்ந்து போயிருக்கிற சரீரத்தை எதற்கு ஒப்பான சரீரமாக மாற்றுவார் அவர்? I was asking a question. Yeah. Like His body, right? தம்முடைய மகிமையான சரீரம் மட்டும் கிடையாது, தன்னுடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். Like His glorious body. இயேசுவுடைய சரீரத்திற்கு ஒப்பாக மாற்றுவார். So this should give us hope, right? Because think about Apostle Paul. He talks about the beatings he got and the body was broken, tortured, and if you see his body, probably is distorted. What is his hope? பவுலானவர் இயேசுவுக்காக அநேக அடிகளை வாங்குகிறார். அடி, உதை, எலும்புகளாம் முறிக்கப்படுகிறது. சில சமயத்தில் அவர் சரீரமே மிகவும் விகாரமாக காணப்படும். ஆனால் அப்படிப்பட்டதுக்குள்ள போகும்போது அவர் சொல்லுகிறார், gym body, that's not the hope. என்னுடைய சரீரமானது ஜிம் பாடியாக இருக்கு, அதுதான் அவர் நம்பிக்கை. Six pack is not the hope. The hope is my body will be transformed by the power of Jesus Christ to be like His glorious body. எனது சோர்ந்து போன உடைந்து போன சரீரமானது இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய சரீரத்திற்கு ஒப்பான ஒரு மகிமையான சரீரமாக என் சரீரம் மாறும் என்பதுதான் நம்பிக்கை. Diabetes will be cured. Yeah, no need to cancer will be cured, everything will be cured. The Lord Jesus doesn't have cancer, right? So His glorious body we are going to share. So wonderful hope God is giving us. இப்பொழுது இருக்கிற இந்த கேன்சர், புற்றுநோய் வியாதிகளோ அல்லது டயபெட்டிக் போன்ற வியாதிகளோ நம்ம சரீரத்தை எவ்வளவு பலவீனப்படுத்தினாலும் கூட ஒரு நாள் வரப்போகிறது. எதுவுமே தொட முடியாத அளவுக்கு இயேசுவை போல, அவருக்கு இயேசுவுக்கு புற்றுநோயும் கிடையாது, டயபெட்டிக்கும் கிடையாது, அவரை போல சரீரம் நமக்கு கிடைக்கும். We believe in healing Jesus.
நாம் குணமாக்கும் இயேசுவை நாம் விசுவாசிக்கிறோம். இயேசு குணமாக்குவார். Every sickness, every disease, ஒவ்வொரு நோயும், நோயுடைய ஒவ்வொரு நோயும் will be cured. நோய் மட்டுமல்ல, நோய் கொண்டு வரக்கூடிய சாவியம் கூட கர்த்தர் குணப்படுத்துவார். But the ultimately it can partially it can happen now also, but ultimately it's mentioned that when he returns, he will glorify our body like that. இந்த பூமியில் அங்குண்டு இங்குண்டுமாக குணமாக நடக்கக்கூடும். ஆனால் இயேசு வரும் பொழுது எல்லா நோய்களும், எல்லா சாவுகளும் எல்லாமே அங்கே மறுரூபப்படுத்தப்பட்டு அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாக மாறும். What about the people who did not die? சாகாத மக்கள் who did not die? இயேசு வரும் பொழுது சாகாத உயிரோடு மக்களை பற்றி என்ன? A lot of verses are there. 1 Corinthians 15:52. In a moment, in the twinkling of an eye, at the last trumpet, what will happen? The trumpet will sound and the dead will be raised incorruptible and we will be changed, transformed. We will be changed. Okay, so the believers in Jesus will also, if they did not die at the time of Jesus, will be still transformed into his glorious body. Yes, no problem, no issues. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் உயிரோடு இருந்தால் செத்து போனவங்களுக்கு மட்டும்தான் மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் மட்டும் கிடையாது, உயிரோடு இருக்கிற நமக்கும் கூட அதே சரீரம் வந்து கொடுக்கப்படும். Okay, we'll come to the next agreement, and that is a part of this is because our topic is eschatology. I'm just covering some basics of eschatology. A great agreement is on the final judgment. மூன்றாவது எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய சத்தியமானது இறுதியான நியாய தீர்ப்பு. And that judgment is done by Jesus himself. அந்த இறுதி நியாய தீர்ப்பு இயேசு கிறிஸ்துவால் செய்யப்படும். John chapter 5 verse 22, Gospel of John. யோவான் 5:22. Yeah, for not even the Father judges anyone. He has given all judgment to the Son. Father had the full right to judge. He is giving that right to his Son. பிதாவாகிய தேவனுக்கு எல்லாரையும் நியாயம் தீர்ப்பதற்கான சகல அதிகாரம் இருந்தாலும் கூட அந்த நியாயம் தீர்க்கும் அதிகாரத்தை முழுவதுமாக இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். John 5:28-29, we have read this about Jesus' words will give life. But let's talk about the judgment part. Verse 29 says, John 5:29 says in English, and will come forth those who will be resurrected, and those who did good deeds do a resurrection of life. So there are two resurrections mentioned here, a resurrection of life, and then those who committed the evil deeds do a resurrection of judgment. Two resurrections are mentioned, resurrection of life, resurrection of judgment. இங்கே யோவான் 29 வாசிக்கும் பொழுது, அதாவது 5:29 ஏற்கனவே வாசித்திருந்தோம். அங்கே இரண்டு விதமான உயிர்த்தெழுதலை குறித்து வாசிக்கிறோம். ஒரு மக்கள் ஜீவனை அடையும்படி உயிர்த்தெழப் போகிறார்கள், அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கப் போகிறது. இன்னொரு சில மக்களுக்கு, தீமை செய்த மக்களுக்கு ஆக்கினை அடையும்படிக்கு, தமிழ்ல ஆக்கினைன்னு போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல வந்து ஜட்ஜ்மெண்ட். So there are two. So the point is, this is talking about the final judgment. இது இறுதியான நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்படுகிறது. There are two kinds of final judgments. One is judgment which will take us to life. Another judgment take us to punishment. இறுதி நியாய தீர்ப்பு தான். அதில் இரண்டு பரிமாணங்கள் உண்டு. ஒரு நியாய தீர்ப்பு நித்திய ஜீவனுக்கும், இன்னொரு நியாய தீர்ப்பு நித்திய ஆக்கினைக்கும். So when believers are resurrected and the judgment is you will be sent to eternal life. விசுவாசிகள் உயிர்த்தெழும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நியாய தீர்ப்பு நித்திய ஜீவன். Because the unbelievers who lived in their sinful ways, that's why those who committed evil deeds is mentioned, they will be judged, and that's called the resurrection of judgment in English, in Tamil punishment, right? Yeah. இயேசுவை விசுவாசிக்காத மக்களுக்கு அவர்கள் உயிர்த்தெழுந்து நித்திய ஆக்கினை அடையும்படி அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். So the point is, this is the final judgment. இதுதான் இறுதியான நியாய தீர்ப்பு. Whether you are going to eternal life or eternal judgment, decision is when your body is resurrected, Jesus is making the judgment. நீ நித்தியமான நரகத்திற்கோ நித்தியமான ஜீவனுக்கோ அது அர்த்தம். ஆனால் நிச்சயமாகவே உங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. So that is why for believers, we read the other verse earlier that we are awaiting Jesus who is going to come for our salvation, right? That's our salvation. When we will be resurrected, if we died or we will be transformed, and the judgment is enter life. நாம் எபிரேய புத்தகத்தில் வாசித்தோம், காத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ரட்சிப்பை அருளும்படி. இயேசு நியாய தீர்ப்பு தரும் பொழுது நாம் உயிரோடு எழுந்து அவரோடு கூட நித்திய ஜீவனோடு கூட இருப்போம். Actually, if you hear that from Jesus, that's where your salvation is actually truly
completed. And you enter that life. Otherwise, you didn't hear the final judgment from the King of Kings. அந்த கடைசி நாளில் இயேசுவுடைய அந்த வாயிலிருந்து நமக்கு கிடைக்கப்படக்கூடிய அந்த வார்த்தை தான் நமக்கு ரட்சிப்பு நிறைவடைய செய்கிறது. Now also we are saved by faith, but that final judgment we read here, salvation's future aspect. That's why we are hoping for him to come for our salvation future. நாம் இப்பொழுது அதை விசுவாசிக்கிறோம். அந்த நாளில் இயேசு எனக்கு ரட்சிப்பை அருள்வார் என்று. ஆனால் அந்த நாள் வரும் பொழுது இயேசுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தையை கேட்கக்கூடிய அதுதான் ரட்சிப்பை நிறைவடைய செய்கிறது. நம் கண்ணால் நான் இப்பொழுது விசுவாசிக்கிற ரட்சிப்பை அன்று கண்ணால் காண்போம், காதால் கேட்போம். In Matthew, and also this is leading to the fourth point of eternal state of believers and unbelievers, life or punishment. நான்காவது எல்லோரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்றால் the final eternal state of eternal states for believers and unbelievers. விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் final state, நித்தியமான ஒரு நிலை உண்டு என்று எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள். And we read many verses in Matthew chapter 25. We read about the sheep and goat judgment. மத்தேயு 25 25. Let's read a few verses there. 31, 32, Matthew 25. 31, 32. It's just showing that when it happens when Jesus comes in his glory, a glorious coming of Jesus with the angels. When he comes, he will separate the sheep and the goats. That's what this verse says. And finally, what happens if you read the following verses? 46. Yeah. 46 தெளிவாக சொல்லப்படுது. அந்தப்படி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோட நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள். நித்தியம் என்ற அந்த ஒரு நிலையானது ஆரம்பமாகிறது. நித்திய ஜீவன், நித்திய ஆக்கினை. When is it happening? That's what we read earlier, 31. அது எப்பொழுது ஆரம்பிக்கும்? இயேசு வரும் பொழுது. Jesus, Son of Man, comes in his glory with his angels. The second coming of Jesus with the மனுஷகுமாரன் தனது மகிமையான சரீரத்தில் மகிமையோடு கூட தூதர்களோடு வரும்பொழுது இது நடக்க போகிறது. Okay, so we know the final judgment, the eternal states are all mentioned there. அது வரும்பொழுது கடைசியாக நித்திய ஆக்கினை, நித்திய ஜீவன். In the book of Daniel, this is not a New Testament teaching alone. In the Daniel, we already read 12, Daniel chapter 12 verse 2, there mentions some will go to everlasting life, others will go to everlasting contempt, judgment. இது புதிய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, நாம் வாசித்தோம் தானியேல் 12:2 அவர்கள் நித்திய ஜீவனை அடைவதற்காக, நித்திய ஆக்கினை அடைவதற்காக எழுந்திருப்பார்கள் என்று. Revelation chapter 20 also, we are studying from Revelation. Revelation 20 also talks about the final second called second death. And those whose names are not in the book of life, they were judged and they were thrown into the lake of fire. வெளிப்படுத்தல் 12 to 14, if you read, you'll see that everybody was brought before God and there's a book of life. 20:14-15 ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவனோ அவன் அக்னி கடலில் தள்ளப்படுவான். அது நித்தியமானவர்களை குறித்து வாசிக்கிறோம் அங்கு நாம். Okay, so we find all these agreements on Jesus' second coming and bodily resurrection of the dead, the final judgment by Lord Jesus himself, and the eternal states of believers and unbelievers. எல்லா வேதத்தை நம்பக்கூடிய மக்களும் எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் இதுதான். இயேசு நிச்சயமாகவே சரீரமாக வரப்போகிறார். வரும்பொழுது அவர் நியாயம் தீர்ப்பார். Bodily resurrection. நம்ம எல்லா மக்களுக்கும் சரீரப்பிரகாரம் உயிர்த்தெழுதல் உண்டு. உயிர்த்தெழுந்த பின்பு அவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. நியாய தீர்ப்பு முடிந்த பின்பு நித்தியமான நிலை என்று ஒன்று உண்டு என்பதை எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள். If in any of these things, if you go a little more deeper, there is going to be difference. இந்த சத்தியங்களை எல்லாம் இன்னும் கொஞ்சம் நீங்க ஆழமாக படிக்க போனால் நிஜமாகவே எல்லாருக்கும் அங்கு வாக்குவாதங்கள் உண்டு. So God willing, by our Daniel revelation and the remaining sessions I have, we'll understand some of those difficulties. We'll study in வரக்கூடிய இந்த சத்தியங்களை எல்லாம் இன்னும் நாம் தெளிவாக துல்லியமாக படிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த மாறுபட்ட கருத்துக்களை நாம் தெளிவாக தியானிக்கலாம். In this session, at least these are the agreements, means these are very, very clear. These are very, very clear. வேதமானது எந்த விதமான மாற்று கருத்துகளுக்கும் இடமில்லாத வகையில் துல்லியமாக தெளிவாக வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது. எல்லா வேத சத்தியத்தை நம்பக்கூடிய மக்களும் கூட ஒத்துக்கொள்ளக்கூடிய சத்தியம் தான் இந்த சத்தியங்கள் எல்லாம். Today, in 21st century, those of us who live today, believers of Jesus Christ, we need to share in this ancient hope.
ஆகவே இந்த கடைசி நூற்றாண்டில் வாழக்கூடிய கிறிஸ்தவ மக்களாகி நாமும் கூட இதற்கு முன்பாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இருந்த அந்த விசுவாசிகளுடைய நம்பிக்கையோடு கூட நாம் பங்கெடுக்கிறோம். As Paul explained to Felix, I have that same hope, the hope that there is a resurrection for the righteous and also the unrighteous. That's also the hope, because God is going to bring his justice. பவுலானவர் அந்த ஃபெலிக்ஸ்க்கு முன்பாக சொல்லும் பொழுது இவர்கள் கொண்டிருந்த இந்த உயிர்த்தெழுதலின் மேல் நானும் நம்பிக்கை கொண்டிருந்தேன் என்று சொல்கிறார் அவர். So that's very practically very relevant in these days, because we can hope, okay, we are going through some problem, suffering, there is no escape, we are going to be killed. We can hope for our salvation. When Jesus returns, we are going to eternally live with him. That's good, but that's not enough. We also need to hope God is going to intervene, God is going to judge the evil, God's righteous judgment will come, God's rule will be established. That side also is our hope. நமக்கு இப்பொழுது பவுலை போல பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, தேவன் எல்லாவற்றையும் மாற்றுவார், நமக்கு நம்பிக்கை உண்டு, சந்தோஷம்தான். அது மட்டும் போதுமானது அல்ல. தேவன் அப்படி நிறுத்த போவது கிடையாது. இந்த உலகத்தில் அவர் வந்து உண்மையாகவே இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய தீமையான எல்லாவற்றையும் ஒழித்து அவன் நித்தியமான ஜீவனை தந்து ஒரு நித்திய நிலையை ஆரம்பிக்க போகிறார் என்பது நாம் கொண்டிருக்க வேண்டிய மிக முக்கியமான நம்பிக்கையாகும். Thank you. God bless. தேவன் ஆசீர்வதிப்பாராக.